வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெஜிடபிள் ரோல் பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்துல 1.25 கப் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சு மூடி வச்சிருங்க. மாவு 20 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். வெஜ் ரோலுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி சைஸ்க்கு ரொம்ப தின்னாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வந்து இது ட்ரையா இருக்கு, அதனால இதுல கொஞ்சமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி தெளிச்சிடாதீங்க, கொஞ்சமா தெளிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கங்க. அதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் ஓரளவு சூடாயிடுச்சு. உருளைக்கிழங்கு பீசஸை எடுத்து இந்த மாதிரி தனித்தனியா சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல அரிசி மாவு கார்ன்ஃபிளவர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த வெஜ் ரோலோட இது சேர்த்து சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல சைஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸையும் இந்த மாதிரி மெல்லிசா நீல சைஸா கட் பண்ணிக்கங்க. இது ரெண்டையும் நல்லா தண்ணியில இந்த மாதிரி அலசிட்டு இதுல உள்ள தண்ணியை வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா ஈரம் போக தொடச்சிட்டு இந்த பவுல்ல சேர்க்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தை மெல்லிசா கொஞ்சம் நீளமா கட் பண்ணி சேர்க்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை மூடி ஓரமா வச்சுட்டு அடுத்து சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். இப்ப மாவு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். 4 உருண்டைகளா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். அதை சப்பாத்தி பலகை மேல வச்சுட்டு இதுல மாவு தூவி நல்லா பெரட்டிட்டு தேய்ச்சிடலாம். நல்லா ரவுண்டா கொஞ்சம் பெருசாவே விரிச்சுக்கங்க. ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. லைட்டா ஓரளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் லைட்டா மாவு தூவிட்டு தேய்ச்சிடலாம். இப்ப தேய்ச்சாச்சு. இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க.
தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இது மேல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் வந்து எண்ணெய் சேர்க்கிறேன், நீங்க வந்து நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்ப பெரட்டி போட்டுடலாம். பெரட்டி போட்டுட்டு இந்த சைடும் எண்ணெய் சேர்க்கிறேன். இப்ப திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தியை கொஞ்சம் மெல்லிசா தேய்ச்சிருக்கிறதுனால வேகமாவே வெந்துடும். ரெண்டு சைடும் வெந்துருச்சு. ஒரு தடவை பெரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்து இந்த சாலடுக்கு தேவையான அளவு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுல அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்தோம்னா லேசான புளிப்பு சுவையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாலட்க்கு கடைசிலேயே நீங்க சால்ட், பெப்பர், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாலட் வந்து நீர்த்து போயிடும். இப்ப நல்லா உதிர உதிரா இருக்கு பாருங்க. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ரேப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா சப்பாத்தி ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல ஃப்ரை பண்ண அந்த உருளைக்கிழங்க சென்டர்ல வச்சிடலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண சாலட், அப்புறமா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இப்ப இத ரோல் பண்ணிடலாம். நல்லா இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப இத ரெண்டா கட் பண்ணிடலாம். நம்மளுடைய வெஜிடபிள் ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.